அன்புக்குரியவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று பேதுரு சொல்லுகிற அவருக்கு கிடைச்ச ஒரு வெளிப்பாடு. ஒவ்வொருவருவருமே தேவன் உயர்த்த வேண்டும் என்று தான், மேன்மைப்படுத்த வேண்டும் என்று தான் விரும்புகிறார். இது அவருடைய விருப்பம், சித்தமாக இருக்கிறது. அப்போது அதற்கு குறித்த காலம், ஏற்ற காலம் என்பது ஒரு குறித்த காலம். அது என்ன குறித்த காலம்? தேவன் குறித்த காலம். தேவன் ஒரு காரியத்தை நமக்கென்று குறித்து வைத்திருக்கிறார். அந்த குறித்த காலத்தில் நமக்கு ஒரு உயர்வு வருகிறது, மேன்மை வருகிறது. ஆகவே அப்படிப்பட்ட அந்த காலம் வருகிற வரைக்கும் அவருடைய பலத்த கரங்களிலே அடங்கியிருங்கள் என்று. அப்போது ஆபிரகாமுடைய வாழ்வில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஈசாக்கை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். அந்த ஏற்ற காலம் வருகிற வரைக்கும் ஆபிரகாம் பொறுமையோடு இருந்தானே இல்லையோ, அவருடைய மனைவி சாராள் பொறுமையாக இல்லை. அதற்கு முன்பாக அவசரப்பட்டுட்டா. இஸ்மவேல் வந்தான். அது ஒரு வழியான காரியம் தெரியும் நமக்கு. ஆனால் சரியான நேரத்தில் 100வது வயசில் தேவன் ஈசாக்கை கொடுக்கணுங்கிறது அவருடைய திட்டம், அவர் குறித்த நாள். அந்த நாள் வரைக்கும் சற்று பொறுமையோடு இருந்திருந்தால் வேறொரு புதிய சந்ததி வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது தெரியணும் இந்த உலகத்திற்கு இன்றைய வரைக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆகவே உங்கள் வாழ்விலே தேவன் ஒரு உயர்வை, தேவன் ஒரு பெரிய ஒரு அற்புதமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அது வரைக்கும் அங்கேயும் இங்கேயும் பார்த்து, சூழ்நிலையை பார்த்து, மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு, அல்லது யாரோ ஒருவர் சொல்லக்கூடியதான ஆலோசனையில் கேட்டு, தேவனுடைய கரத்தில் இருந்து, தேவனுடைய அந்த திட்டத்திலிருந்து வழிவிலகி போகாதீர்கள். அப்போது தேவன் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் என்றால் அவர் நிச்சயமாக சரியான நேரத்தில் நடத்தி காட்டுவார். அதற்கு முன்பாக நாம் அவசரப்பட்டு நாம் இஸ்மவேலை கொண்டு வரக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு என்பது தேவனால் முன்குறிக்கப்பட்டது தான். அது குறித்த காலத்தில் நடந்தே தீரும். அது மாற்றம் இல்லை. உங்களுக்குன்னு வச்சிருக்கிறத கர்த்தர் உங்களுக்கு மட்டுமே தான் கொடுப்பார். அது மாறவே மாறாது. அது வரைக்கும் சற்று பொறுமையோடு, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த கிருபையோடு நாம் காத்திருந்து அவர் வைத்திருக்கிற உயர்வை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அது ஆரோக்கியமானது, அது ஆசீர்வாதமானது. ஆகவே தேவ திட்டத்தை விட்டு அவசரப்பட வைக்கும் பலவிதமான உலகத்தின் யோசனைகளுக்கு கண்களை அங்கே இங்கே பார்த்து மனசை பறக்க விடாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள் நம்மை நாமே அவருடைய கரத்தில் தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து காத்திருந்தால் சரியான நேரத்தில் சரியான ஒரு உயர்வு வரும். அது அநேக ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே அதற்கு நம்மை விட்டு கொடுக்கலாமே. நல்ல பிதாவே, ஆண்டவரே, எங்களை உயர்த்துவது உம்முடைய சித்தமாக இருக்கிறது. ஆம் ஆண்டவரே, அந்த உயர்வு வரும் வரைக்கும் நீர் வைத்திருக்கிற அந்த அந்த திட்டத்துக்குள்ளே நாங்கள் அடங்கி இருக்கட்டும். உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளே நாங்கள் அடங்கி இருக்க எங்களுக்கு மனப்பக்குவம் உண்டாகட்டும். அப்பா, எதை கண்டும் நாங்கள் இன்னும் நடக்கலையே, அவங்களுக்கு நடந்துருச்சு, இவங்களுக்கு நடந்துருச்சு, எனக்கு நடக்கலையே என்று சொல்லி மாம்ச ரீதியாக யோசனை பண்ணி நாங்கள் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு இடத்துல போய் சிக்கி கொள்ளாதபடிக்கு உங்கள் பலத்த கரத்தில் அடங்கியிருந்து நீர் கொடுக்கிற நேரத்தில் நீர் கொடுக்கிற உயர்வை பெற்று சந்தோஷமாய் வாழ இந்த நல்ல நாளில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் அடங்கி இருக்கிற அந்த அர்ப்பணிப்பின் சிந்தை உண்டாகட்டும், ஜெயம் எடுக்கட்டும், ஆசீர்வாதமாய் சுகமாய் வாழட்டும். ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.